இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 13 நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் துணை இருக்கும் போது பயப்படாதீர்கள். நாம் எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் ஏதோ ஒருவித பயம் நம்மை பிடித்துக் கொள்கிறது. முழுவதும் பாதுகாப்பான சூழ்நிலைகளில் நாம் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் பயம் என்று ஒன்று வந்துவிட்டால் இருதயத்திற்குள் கலக்கம் தானாகவே நுழைந்துவிடும். பயம் வந்தவுடன் நமக்குள் இருந்த கொஞ்சம் நெஞ்சம் தைரியமும் நம்மிடம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய்விடும். உடனே நமக்குள் கவலை வந்துவிடும். கவலை வந்தவுடன் அவிசுவாசம் நமக்குள் கொடி கட்டி பறக்கும். அப்படியெல்லாம் எதுவும் என்னிடம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அதனால்தான் பரிசுத்த வேதாகமத்தில் 366 முறை பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வருடம் முழுவதும் நமக்குள் பயம் எட்டி பார்க்கவே கூடாது என்று அர்த்தம். பயத்தை பணத்தை வைத்தோ, படிப்பை வைத்தோ, செல்வாக்கை வைத்தோ யாரும் தடுத்து விடவும் முடியாது. சர்வ வல்லமையுள்ள நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டும் நமக்கு துணையாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் நாம் பயமில்லாமல் வாழ முடியும். நம்மை தைரியப்படுத்துவதற்காகவே நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உன் துணை நிற்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தமில்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது நம்முடைய கருவை ஆண்டவருடைய கண்கள் பார்த்து வைத்திருக்கிறது. நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கதலையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை எல்லாம் அவர் ஆராய்ந்து வைத்திருக்கிறார். நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நாம் போகிற வழிகள் எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு தான் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார் என்பதும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதும் மறந்து போய்விடுகிறது. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம். நமக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம். நம் கூடவே இருந்து கொண்டு நமக்கு குழி பறிப்பவர்களால் மனம் சோர்ந்து போய்விடுகிறோம். நம்முடைய பயங்கள், நமக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகள், நம்மை கீழே தள்ள நினைக்கிற மனிதர்கள் எல்லோரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவரை சார்ந்திருக்கிற நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாக்க அவர் வைராக்கியம் கொள்கிறார். அவருடைய பலத்த கரம் நமக்கு ஒவ்வொரு நொடியும் பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால்தான் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வாழ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய், ஒன்று முன்னை சேதப்படுத்துவதில்லை என்று பரிசுத்த வேதாகமும் நம்மை பார்த்து சொல்லுகிறது. ஆகவே நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு தற்போது இருக்கிற சூழ்நிலைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறிடுங்கள். ஆண்டவருக்கு உண்மையாக இருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.